இன்று மிக மிக நல்ல நாள். ஏன்னா நாமெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். குருவாரம், குருவுக்குரிய அற்புதமான தினம் இன்றைய தினம். அதனால் நம்முடைய சிந்தனை வட்டத்தை குருவை நோக்கி செலுத்துவோம். எத்தனை குருமார்கள் இருந்தாலும் அத்தனை குருமார்களும் அத்தனை பாவங்களை நமக்கு உள்ளே புகுத்துகின்றார்கள். அதை பற்றிய சிந்தனை இன்றைய தினம். முதலாக குரு அடியை வைத்து துவக்குவோம். குரு வடிவாகிய திருவே போற்றி, குணமுய ராமகிருஷ்ண தேவனே போற்றி, அருள் வடிவாகிய பொருளே போற்றி, அன்புயர் சாரதா அன்னையே போற்றி, அறவடிவாகிய அண்ணலே போற்றி, அறிவுயர் விவேகா நந்தனே போற்றி, உயிர் வடிவாகிய ஒருவனே போற்றி, ஓங்கார வடிவே போற்றி போற்றி. இந்த பாடலிலே பொதிந்திருக்கக்கூடிய அற்புதங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். குரு வடிவாகிய திருவே போற்றி. குருனுடைய பாதம் நமக்கு கிடைத்துவிட்டால் அதைவிட மிகப்பெரிய செல்வம் கிடையாது என்பதை இந்த ஒரு வரி நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்த வரி, குணம் உயர் ராமகிருஷ்ண தேவனே போற்றி. எத்தனையோ குருமார்கள் எத்தனையோ இருந்தாலும் ஒவ்வொரு குருமார்கள் ஒவ்வொன்றிலே மிகச் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். அப்படி விளங்குவதிலே ராமகிருஷ்ணர் அந்த குணத்திலே உயர்ந்தவர்களாக திகழ்கிறார்கள் என்பதை இந்த ஒரு வரியிலே நாம் உணர்கின்றோம். அதே போல அருள் வடிவாகிய அன்னையே பொருளே போற்றி. பொருள், நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாம் எங்கே இருந்து கிடைக்கிறது என்றால் அருள் இருந்தால்தான் அந்த பொருள் கிடைக்கும். அதற்கு உரியவர்களாக அன்னை சாரதா தேவி இருக்கின்றார்கள். அருள் வடிவாகிய அன்னை அருள் பொருளே போற்றி, அன்பு உயர் சாரதா அன்னையே போற்றி. அன்னையினுடைய மிக சிறந்த குணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அன்பு. அந்த அன்பு எல்லாரிடத்திலும் செலுத்தின்றனாலே அன்பிலே உயர்ந்தவர்களாக திகழ்கின்றார்கள். அதே போல விவேகானந்தர் அறவடிவாகிய அண்ணலே போற்றி. அறம்தான் அவருடைய அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர் செயல்பட்ட எல்லா செயல்களும். எப்படி என்றால் அறம் என்பது காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி காலத்திற்கேற்றபடி அறத்தை கூறியவர்கள் விவேகானந்தர். அவர் எதிலே உயர்ந்திருந்தார்கள்? அறிவுயர் விவேகா நந்தனே போற்றி. அறிவிலே மிக உயர்ந்தவர்களாக இருந்திருந்தார்கள். அடுத்த இரண்டு வரிகள் நம்முடைய வரிகள். உயிர் வடிவாகிய ஒருவனே போற்றி. எல்லா உயிர்களாகவும் எல்லா விதமான தெய்வங்களாகவும் எல்லாவித மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் அவர் நம்முடைய வடிவிலே இருக்கின்றார் என்பதை உயிர் வடிவாகிய ஒருவனே போற்றி, ஓங்கார வடிவே போற்றி போற்றி. அந்த ஓங்கார வடிவுதான் எறும்பிலிருந்து யானை வரை இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிலேயும் வியாபித்திருக்கக்கூடிய அற்புதமான செய்திகள். அந்த விநாயகப் பெருமானையும் இந்த முதல் பாடலிலே நாம் வைத்து அந்த உயிர் வடிவாகிய ஒருவனே போற்றி, ஓங்கார வடிவே போற்றி போற்றி. அந்த எறும்பு முதல் யானை வரக்கூடிய அனைத்து உயிர்களையும் அந்த ஓம்காரத்திலே கொண்டு வந்து அந்த ஓம்காரத்திலே கொடுக்கின்றார்கள். அந்த ஓம்காரத்திலே இருந்து நம்முடைய குருமார்களை எப்படியெல்லாம் நாம் அனுபவிக்கலாம் என்பதை அடுத்த ஷாட்டிலே பார்ப்போம். அடுத்த ஷாட்டிலே நமக்கு கிடைக்கக்கூடியது யாரெல்லாம் குருமார்கள் என்பதை பார்க்க போகின்றோம். ஓ